வணக்கம் செல்லமே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து எக்ஸசைஸ் 9.3 தான் பார்க்க போகிறோம். ரைட் த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் சால்வ் தம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ABCDEFன்னு சொல்லிட்டு ஒரு 6 சம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஏ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 8 சப்ட்ராக்டட் ஃப்ரம் அ நம்பர் கிவ்ஸ் 21. முதல்ல கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோன்னா, ரைட் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சால்வ் தம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 8 சப்ட்ராக்டட் ஃப்ரம் அ நம்பர் கிவ்ஸ் 21னா 8 சப்ட்ராக்டட் ஃப்ரம் அ நம்பர், அந்த நம்பர் என்ன? அந்த நம்பர் தான் என்னது? எக்ஸ். லெட் த நம்பர் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சப்ட்ராக்ட் ஃப்ரம் த நம்பர். அப்போ எக்ஸ்ன்றது அந்த நம்பர்னா எக்ஸ் மைனஸ் 8. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 8 கிவ்ஸ் என்னது? 21. ஸோ எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு 21. இதுதான் அந்த ஈக்குவேஷன், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? ரைட் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் லைன் ஓகே. அடுத்து சால்வ் பண்ணணும் இல்லையா? அந்த எக்ஸை சால்வ் பண்ணி எக்ஸோட வேரியபிளுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வச்சோன்னா அந்த மைனஸ் 8 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 8 ஆயிரும். அப்போ 21 + 8 29. எக்ஸ் ஈக்குவல் டு 29 ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக எழுதணும், தென் அதை சால்வ் பண்ணணும். இப்போ சம் பி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 11 added to a number gives 30. 11 added to a number, இங்கே நம்பரோட தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ நம்பர் தான் என்னது? எக்ஸ். லெட் த நம்பர் இஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிற போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 11 added த நம்பரில், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 11 gives 30. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 30. புரியுதா? உங்களுக்கு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் தெரியுதா? இப்போ எக்ஸை வச்சுட்டு 11 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது இது ப்ளஸ் 11 இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 11 ஆயிரும். 30 மைனஸ் 11 ஈக்குவல் டு 19. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 19 நம்ம சொல்யூஷன் எழுதிடணும். ஓகேவா? சம் சி பார்க்கலாமா? A number of multiplied by 8 gives minus 48. ஓகேவா? அப்போ சொல்யூஷன் எழுதணும்னா நம்பர் ஆஃப் மல்டிப்ளைடு பை 8 இல்லையா? அப்போ நம்பர் தான் என்னது? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிற போகிறோம். லெட் த நம்பர் இஸ் எக்ஸ். மல்டிப்ளைட் பை 8னா எக்ஸ் இன்ட்டு 8. அப்போ 8x. 8x ஈக்குவல் டு மைனஸ் 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? டிவைடட் ஆயிரும். மைனஸ் 48 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. ஓகேயா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னது? மைனஸ் 6. இப்போ சம் டி பார்க்கலாம். முதல்ல நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எழுதணும், அப்புறம் அதை சால்வ் பண்ணணும். டி பாருங்க, ஏ நம்பர் டிவைடட் பை -3 gives -12ன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் டிவைடட் பை 3. அப்போ லெட் த நம்பர் என்னன்னு எழுதிக்கணும்? லெட் த நம்பர் இஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் டிவைடட் பை -3 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை -3 ஈக்குவல் டு -12. இதுதான் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இப்போ எக்ஸை சால்வ் பண்ண போகிறோம். -3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆயிருமா? எக்ஸ் ஈக்குவல் டு -12 இன்ட்டு -3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 12 3s are 36. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36 ஆன்சர். ஓகேவா? இப்போ சம் ஈக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். 7 added to 3 times. 3 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்பர், அந்த நம்பர் 3 டைம்ஸ். அப்போ நம்பர் என்னது? எக்ஸ். இல்லை த நம்பர் இஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். 3 டைம்ஸ்ன்றனால 3x. ஓகேவா? 3x ஆடட் என்னது? 7. 3x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 28. நல்லா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். என் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிற போகிறோம். அதை 3 டைம்ஸ். ஸோ 3x added to 7. 3x plus 7 gives என்னது? 28. ஸோ ஈக்குவல் டு 28. அப்போ 3x மட்டும் வச்சுட்டு 7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 7 மைனஸ் 7 ஆயிரும். 28 மைனஸ் 7 21. அப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு 3 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் ஆயிரும். 21 டிவைடட் பை 3. 1 3 is 3, 7 3s are 21. எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா? இப்போ பார்த்துடலாம். 10 சப்ட்ராக்டட் ஃப்ரம் 5 டைம்ஸ் அ நம்பர் gives 15. ஓகேவா? 5 டைம்ஸ் அ நம்பர், அப்போ 5x மைனஸ் 10 சப்ட்ராக்டட் இல்லையா? அதில் மைனஸ் 10 ஈக்குவல் டு 15. அப்போ 5x ஈக்குவல் டு 15 மைனஸ் 10 ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 10. ஸோ 25. எக்ஸ் ஈக்குவல் டு 25. மல்டிபிளில் 5 இருக்கனால டிவைடட் பை 5னா ஆயிரும். ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது 1 5 is 5, 5 5s are 25. எக்ஸ் ஈக்குவல் டு 5னு சொல்யூஷன் எழுதிடணும். ஓகேவா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A number divided by 2 and decreased by 3 gives 5. let the number is xன்னு எடுத்துக்கிற போகிறோம். நம்பர் டிவைடட் பை 2. அப்போ எக்ஸ் பை 2 இல்லையா? எக்ஸ் பை 2 என்ன பண்ணியிருக்காங்களா? டிக்ரீஸ்டு 3னா -3. எக்ஸ் பை 2 -3 என்ன கொடுக்குது? gives 5. அப்போ ஈக்குவல் டு 5.
எக்ஸ் பை டூ மைனஸ் 3 ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது தான் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா எக்ஸ் பை டூ அப்புறம் சப்ட்ராக்ஷனோ அடிஷனோ வந்து ஒரு ஹோல் நம்பர் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், அதை மொத்தமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷனில் மாற்றுவோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, 3 2s are 6. அப்போ என்ன எழுதணும் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 6 டிவைடட் பை 2ன்னு வரும், ஈக்குவல் டு 5. இப்போ எகெயின் என்ன பண்ணுறோம், டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 5 2s are 10, எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 10 ஆகும். மைனஸ் 6 ஈக்குவல்ட்டு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 6 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 + 6. அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 16. ஓகேவா, ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 16 எழுதிடணும். அவ்வளோதான். ஹச் சம் பார்த்தோன்னா, when a number is subtracted from 16 the result is 4. அப்போ ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிற போகிறோம், அந்த நம்பரை சப்ட்ராக்டட் ஃப்ரம் 16 அந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறோமா, அப்போ 16 மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். ஓகேவா, 16 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4, இங்கே இருக்கக்கூடிய 16 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 16 ஆயிரும். ஸோ ஆன்சர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஓகேவா, இப்போ சம் 2 பார்க்கலாமா. அனுஜ் பாட் 7 pens and paid ₹50 to the shopkeeper. அனுஜ் வந்து 7 பேனா வாங்கியிருக்கிறான், அதுக்கு 50 ரூபாய் கொடுக்குறான். இஃப் ஹி காட் பேக் rupees as பேலன்ஸ், மிச்சம் 8 ரூபாய் திருப்பி வாங்குறான். வாட் வாஸ் த ப்ரைஸ் ஆஃப் 1 pen அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேனாவோட ப்ரைஸ் என்ன, இதை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ சொல்யூஷனில் லெட் ப்ரைஸ் ஆஃப் 1 pen என்னன்னு வச்சுக்கிடுவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 7 பென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணோட விலை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோன்னா 7 பென் வந்து 7x. ஓகேவா, 50 ரூபீஸ் கொடுக்குறாரு, 50 ரூபீஸ்க்கு பேலன்ஸ் 8 ரூபீஸ் வாங்குறாங்க. அப்போ மைனஸ் 8 இங்கே நம்மளுக்கு வரும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் 8ன்னு இருக்கும் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும்போது. 7x + 8 ஈக்குவல் டு 50. இதுதான் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம 7 பெண்ணோட விலை தான் தெரியணும். அப்போ 7x ஈக்குவல் டு 50 மைனஸ் 8. ஓகேவா, அவங்க சொல்லியிருக்காது இதுதான். 50 ரூபாவில் மிச்சம் 8 ரூபா கொடுத்துட்றாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7x ஈக்குவல் டு 42. 7 பேனாவோட விலை 42 ரூபா. அப்போ ஒரு பேனாவோட விலைன்னு பார்க்கும்போது 7 மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது ஈக்குவலுக்கு அங்கிட்டு 7 போச்சுன்னா என்ன ஆகும், டிவைட் ஆகும். 42 டிவைடட் பை 7, 1 7 is 7, 6 7s are 42. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஒரு பேனாவோட ப்ரைஸ் என்னது, therefore the price of 1 pen is ₹6ன்னு எழுதி சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா, சம் 3 பார்க்கலாமா. சம் 3 பார்த்தோன்னா, the perimeter of square is 84 centimeter. Find the length of the one side of square. இப்போ ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்குன்னு தெரியும், பெரிமீட்டர் வந்து 84 சென்டிமீட்டரா. அப்போ ஒரு சைடு மட்டும் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அந்த சொல்யூஷன் பார்த்துடலாமா. லெட் ஒன் சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். வி நோ தட் என்ன தெரியும் நம்மளுக்கு, பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும், 4 இன்ட்டு ஒன் சைட் ஆஃப் த ஸ்கொயர், 4 இன்ட்டு ஏ தானே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ ஒன் சைட் ஆஃப் த ஸ்கொயரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். அப்போ 4x ஈக்குவல் டு 84. அப்போ 84 ஈக்குவல் டு 4xன்னு வச்சுக்கிட்டோன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கா எக்ஸ் 4ல். அப்போ அது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகும். 84 டிவைடட் பை 4ன்னு ஆயிரும். அப்போ 84 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும். 4ஆல் நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 1 4 is 4, 2 4s are 8, 1 4 is 4, 21 4s are 84. அப்போ 21 ஈக்குவல் டு எக்ஸு. ஓகேவா, 21 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 21 நம்மளுக்கு கிடைச்சிருது. அப்போ ஒன் சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 21 சென்டிமீட்டர்னு சொல்யூஷன் எழுதி முடிச்சிடணும். ஓகேவா, நம்ம 9.3ல் ரிமைனிங் இருக்கிற சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே, பாய். See you in next video.